காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில்குமார் இருக்காரு. ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில கர்மா குறையணும், பொதுவாக கர்மா இருந்தால் நம்ம அதை பின்தொடர்ந்துட்டே இருக்கும், அதனால நமக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் தடைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார்? ஒரு மனிதனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நல்ல கர்மா, குட் கர்மா, பேட் கர்மா ரெண்டுமே இருக்கு. ஆக கர்மான்னு ஒன்று இருக்கு, அது ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். அதான் நல்லது கெட்டது பிரித்து கொடுக்குற ஒரு விஷயமே. அதுதான் மத்தியமமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஹார்ட், அதான் அந்த மனஸ் சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. மானஸ் சக்கரா, அதான் உனக்கு மனசு அப்படிங்கிறது தான் அந்த மானஸ் சக்கராலே வச்சுக்கோங்க. மனசுன்னு ஒன்று இருக்கா பாரு அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மனசை அழகாக வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அதை போட்டு பிச்சு பிணையிற விஷயமும் இருக்குது. அப்போது அழகாக இருக்கும் பொழுது அது குட் கர்மா அழகாக கொண்டு போகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிச்சு பிணைஞ்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அது பேட் கர்மா வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆக ஒரு மொத்தத்தில் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த பேட் கர்மாவை நம்ம கண்டிப்பாக பிறப்பையும் இறப்பையும் தவிர அதை குறைச்சிக்க முடியும். அது தெய்வ சிந்தனையோடு. அப்போ பார்த்தீங்கன்னா மூலிகை துணையோடு, சித்தர்கள் துணையோடு இந்த போனால் போயிட்டு போகிறதா வச்சுக்கணும். ஓங்கி அடிக்கிறதுக்கும் தாங்கி அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி அதை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டே இருக்கணும், பிறப்பும் இறப்பும் தாண்டிய தவிர. ஸோ அப்போது அமைதி அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே மத்தியமாக பேலன்ஸ் பண்ணுறது. அப்போ மூலிகை சித்தர்கள் துணை கொண்டது. அப்போது நம்மளுடைய அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கும் அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கும் பிறப்பையும் இறப்பையும் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே பண்ண முடியும். அப்போது செஞ்ச தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய இருக்கெல்லாம் குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தெய்வ சிந்தனை, அதாவது எந்த ஒரு கொலை குற்றமே ஆனாலும் சில மன்னிப்புகள் உண்டு. சில நாள் இருந்துட்டு ரிலீஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஸ்ங்கிற வார்த்தை தான் பேட் கர்மாலேருந்து நம்ம விளையாடும். அப்போது வார்த்தை தான் எனக்கு கர்மா நான் விளக்கிட்டேன் பரிகாரம் பண்ணிட்டேன்னு சொல்கிறது வார்த்தை. ரிலீஸுங்கிற வார்த்தை தான் அது கரெக்ட். ரிலீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனப்பூர்வமாக சில விஷயங்களை மன்னிக்கப்படுற விஷயம் இருக்குது. நிறைய பெரும் பெரும் வியாதிகள்லாம் இருக்கும், ஒன்றுமே இல்லை. ஃபர்கிவ்னஸ்ங்கிற ஒரு ஒத்த மருந்து தான் மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்துருக்கு. 1000 மெடிசன் சாப்பிட்டாலும் காலையில் எழுந்திரிச்சோன்னே கடவுளுக்கு ஒரே நன்றி முக்கியமானது. அதுக்கப்புறம் படுக்க போகும்போது ஒரு மன்னிப்பு. தெரிஞ்சும் தெரியாமலும் எத்தனையோ எறும்பலை நம்ம மிதிச்சிருப்போம், எவ்வளோ திட்டிருப்போம், மனம் புண்படுற மாரி யார்ட்டாவது பேசியிருப்போம். அது சூழ்நிலை. அப்போது எல்லாத்துக்கும் சேர்த்து அது எதிரியாகவே இருந்துட்டு போகிறாங்க. நம்மளை வச்சு செய்யக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஃபர்கிவ்னஸ். நம்ம அந்த அன்னைக்கு தூக்கம் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஸோ அப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எழுந்திரிச்சிருக்கேன், தேங்க்ஸ். இந்த நன்றியும் அந்த ஃபர்கிவ்னஸும் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறோம். அந்த ரிலீஸ்ங்கிறதுக்கு இது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அப்போது பிரபஞ்சத்தோடைய காதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மன்னிப்புங்கிற அந்த மந்திரம் இருக்குது பார்த்திங்கன்னா, தாரக மந்திரம். அதுதான் மிகப்பெரிய பேருக்கு இந்த டிசீஸ்லேருந்து ஒரு கதவு, இந்தா போ இந்த மருந்தை சாப்பிட்டு சரியாக போய்க்கும். அந்த ஒரு கேட்டை திறக்கும் பார்த்திங்களா, அது இந்த மன்னிப்புங்கிற அந்த ஒத்த ஒலிக்கு மட்டும்தான். இது நான் கை கண்டு உணர்ந்த ஒரு விஷயம். மன்னிப்பு யாராவது எந்த வரையும் இப்போ ஒன்று மன்னிச்சிட்டேன்ற அந்த வார்த்தையில் மிகப்பெரிய பெரிய கொடூரங்கள்லாம், மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அந்த ஒத்த நிலைக்கு அது சரியாகி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்போது மூலிகைகள் பயனுக்காக நான் வரேன். இப்போது தாமரை முக்கியமானது, தாமரை. அடுத்தது பார்த்திங்கனாக்கா வில்வம், அடுத்தது துளசி. இந்த துளசி துன்பத்தை போக்கும், வில்வம் எல்லாத்தையும் வெல்லும். தாமரைங்கிறது பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு கூரை மாதிரி அந்த பிரபஞ்சத்தில் கூடிய ஒரு டிஷாண்டனா. எல்லா கோயில்கள் தடாகம் இருக்குது பார்த்திங்கன்னா, குளம் தாமரை அதிகமாக இருக்கும். தாமரைலாம் யாரும் நட்டு வைக்கிறது இல்லை. கோயிலில் குளத்தில் தாமரை வந்துடும். ஏன்னா கோயிலுக்கான டிஷாண்டன எனர்ஜி எடுத்து நீர்நிலையாக பஞ்சபூதமாக கொண்டு போய் அந்த மெயின் பிரகாரத்துக்குள்ளே கொடுக்கறதே இந்த குளம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், இறைவன் அந்த இடத்துல அந்த காலத்தில் முன்னோர்கள் சித்தர்கள்லாம் அந்த தாமரையை ஒரு டிஷாண்டனா எலக்ட்ரோஃபீல்டு அப்படியே இழுக்குது அந்த தண்ணி மூலியமாக. அதான் தாமரை குளத்தில் குடிக்கும் போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கு காரணம் சுத்தமாகும், ஆட்டோமேட்டிக்காக கர்மா குறையும். அதனால தான் கோயில் இருக்கும் போது அந்த தலையில் எடுத்து தீர்த்தமாக ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்தாங்க. தலையில் கால் நினச்சிட்டு வருவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் வளர்த்து அது பெரிய குத்தைக்கு தான் விடுறாங்க. இந்த குளத்தோட தாமரை எல்லாத்தையும் போய் விற்றுடுறாங்க. குளத்தில் 100% தாமரை இருக்கணும், அப்போ தான் அந்த கோயிலுக்கு நல்லது. மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ தாமரை என்பது இழுக்கக்கூடிய சக்தி. அப்போ நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய க்ரௌன் சக்கரா இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கும் தாமரை. அந்த தாமரை பார்த்திங்கன்னா அந்த படத்தில் போட்டிருக்கும் போதே மேலே தாமரை மேலே தான் போட்டிருப்பாங்க. அதை அப்சர்வ் பண்ணி அந்த மனசு என்ற சக்கரத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்க வேண்டும். அதான் கர்ம பதிவு உள்ள இடம். அது ஒரு சிப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ஒரு சிப் இருக்குது, ஒரு மெமரி கார்டு இருக்குது, நம்மளுடைய பழைய கழிவுகள் அதோட பதிவுகள் எல்லாத்தையும் அந்த களையிற ஒரு விஷயம். அதில் தான் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டது, நீ என்ன பண்ண, நீ எதுக்கு பண்ண, என்ன பண்ணுறது எல்லாத்துமே அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போது சித்தர்கள் துணை கொண்டு செய்வதால் தாமரை, வெண்தாமரை, சிவப்பு தாமரை பவுடர், வில்வம் பவுடர், துளசி பவுடர், இந்த மூணையுமே மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், மருதாணி வைக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது பன்னீரில் கூட மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், உச்சந்தலையில் வச்சுட்டு ஒரு 1 hour உட்காந்தா போதும். ஞாயிற்றுக்கிழமை அப்படி உட்காரும் பொழுது அறிந்தும் அறியாமலும் நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு. அதேமாரி உடம்புல இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் அகல வேண்டும். டென்ஷன்
துயரங்கள் ஏதாவது எது என் உடம்புல பற்றி கொண்டு என்னை துன்பம் செய்கிறதோ அது என்னை விட்டு போகும், அது கர்மாவும் சேரும். ஸோ அப்படி சேரும்போது ஜஸ்ட் அந்த வார்த்தையை மட்டும் ரிப்பீட்டட் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும், நம்மளுக்கு இருக்கிற இது கிளென்ஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதனால தான் சொன்னேன், தாமரை மிகப்பெரிய சக்தி இழுக்கக்கூடியது, வில்வம் வந்து எல்லாத்தையும் வில்லும். மிகப்பெரிய விஷயத்தையும் கொடூரமான ஒரு விஷயம் வீட்டில் பெரிய துன்பம் நடக்குது அதையும் தூக்கி விட்டுடும். துளசி வந்து துன்பம், அது மோட்சம் தரக்கூடிய மூலிகை, சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ என் உடலில் இருக்கக்கூடிய பாதிப்பு அது என்ன டிசீஸ்னா அவங்களுக்கே தெரியும், அதை சொல்லிக்கலாம். எனக்கு வந்து சில பேருக்கு கேன்சர் இருக்கலாம், சில பேருக்கு பார்த்திங்கன்னா வயிறு வலி இருக்கலாம், எவ்வளோ டிசீஸ் இருக்குது. அதாவது பெரும்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்குலாம். இந்த லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாடுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா ப்ளீடிங் நிறையா இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாடுன்னு சொன்னால் பெரும்பாடும் படுத்துறதுனால தான் பெரும்பாடு. ஜென்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரியான உபாதைகள்லாம் இருக்கும். யாராக இருந்தாலும் இதுக்கு வந்து பீரியட்ஸ் டைம் இந்த மாதிரிலாம் எதுவுமே கணக்கு கிடையாது. நம்ம தலையில் வைக்கிறோம், தலையில் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், ஃபர்கிவ்னஸ் டேக் போட்டுக்கிட்டு என்னோட உடலை விட்டு எல்லா பிரச்சனைகளும் போகணும் அப்படின்னு நினச்சாலே போதும். ஆக மொத்தத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேட் வைப் இருக்குது பார்த்திங்கன்னா, அப்படியே நம்ம வீட்டில் 9 ஓட்டை இருக்குது உடம்புல, அது வழியாக ரிலீஸ் ஆகிறது சில பேர் உணரலாம், சில பேர் வந்து கான்சன்ட்ரேஷன் இருந்தால் பரவாயில்ல தான். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பண்ணிட்டு வந்தாலும் இது இத்தனை காலம் அப்படிலாம் கணக்கு கிடையாது. உங்களுக்காக நீங்கள் ரிலீஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணாலே போதுமான விஷயம்தான். இது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி மட்டும் இல்லை, திருஷ்டி எல்லாமே டோட்டலாக நம்மளை பாடாய்படுத்தி கொண்டு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, அது வியாதியாக இருக்கட்டும், பணத்தடங்களாக இருக்கட்டும், மனசோகமாக இருக்கட்டும், பிரிவினையாக இருக்கும். சில பேருக்குலாம் என்ன காரணமே தெரியாது, மற்றவங்களோட சொல்வாக்கு, சில பேர் சாபம் விட்டுருப்பாங்க, என்னன்னே தெரியாது. அது அவங்க நம்ம பண்ண தவறு செய்யாத மனுஷனே கிடையாது. எல்லாம் தெரிந்தவர்களும் யாரும் கிடையாது, எல்லாம் தெரியாதவர்களும் யாரும் கிடையாது. அதனால தான் அறிந்தும் அறியாமல் நம்மளுக்கு தெரியும். அறிந்தும்னா நான் தெரிஞ்சு பண்ணிட்டேன், தப்புக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. ஆனால் அதையே திருப்பி செய்கிறாங்க பார்த்தீங்களா, தெரிஞ்சே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலதாமதம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இதுக்கான ஒரு ஃபர்கிவ்னஸ்க்கு இந்த 3 மூலிகைகளும் மிக மிக முக்கியமானது. நம்மளே பியூரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறது. உயிராற்றலுக்குள்ள ஆன்மாற்றல் இருக்கும், ஆன்மாற்றத்துக்குள்ள உயிர் பெருக்கம் இருக்கும். அதான் கருப்பொருள் ஒரு பொருளாக இருக்கும்போது அந்த ஒரு பொருள் சக்தியாகப்படும். ஓகே, இந்த கலவையை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி பயன்படுத்தணும்? நம்ம பவுடராகவே நாட்டு மருந்துகளையும் கிடைக்கிது, இல்லாட்டி நம்ம வாங்கிட்டு நம்ம ஒரு சின்ன பவுலில் நம்ம பன்னீர் விட்டு நம்ம பண்ணலாம். பன்னீர் கிடைக்கலன்னா தண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வில்வம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஸ்டீராய்ட். இது நாட் ஒன்லி இந்த நெகட்டிவிட்டி கிளென்ஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க, மென்டல் எஃபெக்ட் ஆகிருக்கிறவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹாலோஜினேஷன் சொல்லுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு பயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒரு மாதிரி ஹிஸ்டீரியா மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு, மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓவர் டென்ஷனில் இருக்கிறவங்க, ஓவராக குவாரலிசம் இருக்கிறவங்க, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த டோபமைன் பாயிண்ட் கனெக்டட் வித் D20 ஏரியா. இப்போ இது D20 ஏரியான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அக்குப்ரெஷர் எல்லாம் இந்த நடுவு இது பார்த்தீங்கன்னா D20, அது கனெக்டட் வித் டோபமைன் பாயிண்ட் வந்து ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸில் இருக்கும் ஏர்லேருந்து. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ரொம்ப கோவப்படுறது, ரொம்ப அகத்தில் தீ இருந்தால் எல்லாம் எரிந்து நாசமாக போகும். ஸோ இதுதான் அதுக்கு காரணம், ட்ரிகர் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதை ட்ரிகர் பண்ணாமல் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தியும் உண்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது, ஆன்சைட்டி குறையும் பொழுது அந்த ஹாலோஜினேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க, ஒரு விஷயம் இருக்கதா நினச்சி பயந்துட்டு இருக்கிறவங்க, தனி அறையில் இருக்க மாட்டாங்க, லிஃப்ட்டில் போக மாட்டாங்க, அது ஆன்சைட்டி. ஸோ அவங்களுக்குலாம் என்ன ஆகுனா திடீர்னு வயிறு உப்புக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனாக இருப்பாங்க, பயந்தத்தில் இருப்பாங்க, ஒரே நிலை குத்திய பார்வையோடு இருக்காங்களே, அவங்களாம் இதை பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். மருத்துவமாக பார்த்தீங்கன்னாக்கா மிக விஷயம். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கர்மா குறைய என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து வெளில வருவாங்க. ஓகே, இது வாரத்துக்கு ஒரு முறை பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு சண்டே பெஸ்ட்டு. மற்ற நேரத்தில் கூட பண்ணலாம், தப்பில்லை. பட் சண்டே வந்து சூரியனுக்கான நாளுங்கிறது, சூரியன் தான் அதுக்கான இது விஷயம், துன்பத்தை போக்கும் அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் சண்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா கர்மாவும் மூவ் ஆகுது, இந்த மாதிரி டிசீஸும் போதும், நாள்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம உச்சந்தலையில் வைக்கிறதுனால அவ்வளோ அழகாக சக்கரங்கள் கிளியர் ஆகுது, ஹெல்த்துக்கு நல்லது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மூளை சோடுன்னு சொல்லுவாங்க, டென்ஷன், அதேமாதிரி பிரெயினில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போகுது. ஸோ இதை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டு வந்தாலே போதும், ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் கர்மா குறையிறதுக்கு ஒரு அற்புதமான மூலிகைகள், அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.